பெரியவரே, உங்களுக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கங்கள். நன்றி இளைய தலைமுறைகளே, குழந்தைகளே, நன்றி. என்ன பார்த்து சொன்னீங்க? பெரியவரே என்று சொன்னீங்களா? ஓகே, அதற்கு மீண்டும் ஒரு நன்றி. நான் பெரியவராக இருக்கிறேன் என்று நான் அறிந்த பிறகு உங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்ல விரும்புகிறேன். பெரியோர்களே, என்ன என்றால், நீங்கள் ஒரு திருமணத்திற்கு போவதாக வைத்து கொள்ளுங்கள். அங்கே போயிட்டு அந்த திருமண தம்பதிகளை பார்த்து நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் என்று முன்பெல்லாம் சொல்வார்கள். அங்கே சில தவறு நடந்து விடுகிறது. என்னவென்றால், 16 பிள்ளைகளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று சொல்கிறார்கள் என்று அந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் நிறைய குழந்தைகள் 8, 10, 12 இந்த மாதிரி அதிக குழந்தைகளை பெற்று கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொன்னாங்களே, நம்ம முடிஞ்ச வரையும் மேக்சிமம் குழந்தைகளை பெற்று செல்வங்களை பெற்று வாழலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ என்ன தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் தயவுசெய்து அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அப்படியெல்லாம் வாழ்த்தாதீர்கள். 16 நற்குணங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் என்று திருத்தமாக சொல்லுங்கள். அவர்கள் மனதில் பதிய வேண்டும். 16 நற்குணங்களையும் பெற்று சம்பத்தாக பெருவாழ்வு வாழுங்கள் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றொன்று, நீங்கள் தம்பதிகளை பார்த்து நீங்கள் இருவரும் உடலும் உயிருமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்கள் உடலும் உயிருமாக இருக்க வேண்டும் என்று கூட நீங்கள் சொல்லாதீங்கோ. அன்பாக இருங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் உடலும் உயிருமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பை செலுத்தி கொண்டு உயிருக்கு உயிராக இருக்க வேண்டும். உடலும் உயிருமாக இருக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். அங்கேயும் சில விபத்துக்கள் இருக்கிறது. என்னவென்றால், மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. நீண்ட காலத்திற்கு இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனக்கு. அதனால் அங்கே கூட நீங்கள் தெளிவாக நீங்கள் இரத்தமும் தண்ணீருமாக இருங்கள். இல்லை, தண்ணீரும் பாலுமாக இருங்கள். இந்த பால் கறக்கும்போது தண்ணீரும் பாலும் கலந்து தானே வருகிறது. உடலிலே ரத்தம் இருக்கிறது, அது தண்ணீரும் இரத்தமுமாக தான் இருக்கிறது. அவர்கள் பிரிவதில்லை. அப்படி இருக்கும்போது இப்படி வாழ்த்துங்கள். நீங்கள் உடலும் உயிருமாக இருங்கள் என்றதை விட நீங்கள் பாலும் தண்ணீருமாக இருங்கள், அல்லது இரத்தமாக தண்ணீருமாக இருங்கள் என்று தெளிவாக சொல்லிவிடுங்கள். நான் ஏன் உடலும் உயிருமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அறிவுரை சொல்லாதீர்கள் என்றால், மனுஷன் வாழ்வு நிலையானதில்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்கான், எப்போனா சரி, அட் எனி டைம் கண்டுக்குவாங்க, இருந்து போயிடுவார்கள். அப்போது உடல் வேறு உயிர் வேறு பிரிந்து விடுகிறது. எந்த சமயத்திலும்
மனிதன் இறந்து போகலாம். ஒரு முட்டை சோப்பு முட்டை பபிள்ஸ் இருக்குது இல்லையா, அது எந்த சமயத்துலேயும் அது ஒழிஞ்சு விடும். அது மாதிரி மனித வாழ்க்கையும் எனி டைம் பிரிந்து விடும். உடலும் உயிரும் பிரிந்து விடும். ஏன்னா இந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. கொஞ்ச நாள் இருக்காங்க, அப்புறம் டைவர்ஸ். வானாப்பா நீ வேறு நான் வேறு, நான் எல்லாம் தஞ்சனா இதெல்லாம் போங்கப்பான்ட்டு அவங்க அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. அதனால் நீங்கள் உடலும் உயிருமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இப்படி நினைத்து கொண்டு, ஓ நம்ம தாத்தா பெரியவர் வாழ்த்தினார், கண்ணை கடித்து கண்ணை தொடச்சிங்க தாத்தா, அந்த பெரியவர் தாத்தா கூறினார்களே, நீங்கள் உடலும் உயிருமாக இருங்கள் சொன்னார். அந்த மாதிரி நம்ம உடலும் உயிருமா அப்படின்னா என்ன ஆகிட்டாங்க, உடலும் உயிரும் பிரிந்து விடும். அதனால் நீங்கள் உடலும் உயிருமாக இருக்காதீங்க. அது மாதிரி நீங்கள் ஒன்றா இருக்கணும். நீ வேறு அவர் வேறு பிரிந்து விடக்கூடாது. நீங்கள் ஒருவர் பிரிந்து விடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால நீங்கள் உடலும் உயிருமாக இருக்க வேண்டும் என்றால், அப்போ உடல் வேலை உயிர் வேறு செத்து போயிட்டாக்கா. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவர் சொன்ன மாதிரி நம்ம சரி நம்ம உடலும் உயரமாக இருக்கலான்னு பார்த்தா அது பிரிந்து விடுகிறதா. அந்த மாதிரி இவர்களும் எந்த நேரத்தில் பிரிந்து விடுவார்கள். இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி தான். அதனால் நீங்கள் எப்போதும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் நான் சொல்ல விரும்பினால், நீங்கள் இரத்தமும் தண்ணீருமாக இருங்கள், அல்லது பாலும் தண்ணீருமாக இருங்கள் என்று வாழ்த்துங்கள். உடலும் உயிருமாக இருங்கள் என்றால், உடலும் உயிரும் எப்போனா எனி டைம் கலந்துக்கும், பிரிந்து போவார்கள். மரணத்தை சந்திக்கும் போது உயிர் வேறு உடல் வேறு தஞ்சனாக போயிடுவோம். அது மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, மரணம் என்ற பிரச்சனை வரும்போது நீ வேறு நான் வேறு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தம்லாம் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுனால நீங்கள் ரத்தமும் தண்ணீருமாக இருங்கள், அல்லது பாலும் தண்ணீருமாக இருங்கள் என்று தெளிவாக சொல்லுங்கள் தயவுசெய்து. 16 பெற்று வாழ்வாழ்னு பெரியவர் நம்மளை வாழ்த்தினாரே, நம்ம முயற்சி செய்து குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை சரியாக வளர்க்க முடியாமல், வசதி இல்லாமல் அவர்களை கஷ்டப்பட விட வேண்டாம். 1, 2 இருவருக்கு இருவர். இப்போது இருவர் கூட இல்லை, இருவருக்கு ஒருவர் இருந்தால் போதும் அப்படின்னாக்கா. இன்னும் லேட்டஸ்ட் என்னன்னாக்கா, நம்மளுக்கு நம்ம இருவருக்கு ஒருத்தர் கூட தேவையில்லப்பா, நம்ம 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம துணையாந்துக்கலாம் போதும் அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். தாத்தா நீங்கள் பெரியவராக நீங்கள் பார்த்தா ரொம்ப புத்தி சொல்லிட்டீங்க தாத்தா, ரொம்ப புத்தி சொல்லிட்டீங்க தாத்தா. ஒன்றாக இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையே சொன்னால் ஒத்துக்கணும் சொல்லிட்டு நீங்கள் உடலும் உயிருமாக இருங்கள் என்றால் கலந்துக்கிறவங்க அதில் கூட உஷாராக பேசணும். அதனால் நீங்கள் அங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக பாலும் தண்ணீரும் ரத்தமும் தண்ணீரும் இந்த உதாரணத்தை கொடுங்கள் தாத்தா. இந்த உதாரணத்தை கொடுத்தீங்களே அது தெளிவாக இருக்கும்.
அவர்களும் 16 பெற்று பெருவாழ் வாழ்ந்தாங்களே. தாத்தா சொன்னது வந்து 16 நற்குணங்களையும் பெற்று வாழுங்கள்னு சொல்லுகிறாரு. நம்ம குழந்தை செல்வங்களை பெற்று கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பழங்காலத்தில் எவ்வளோ தவறுகள் நடந்துட்டது பாருங்கள். இந்திய நாட்டிலே இந்த மாதிரி எல்லாம் வாழ்த்தி குழந்தைகள் செல்வங்களை அதிகமாக பண்ணிக்கொண்டு பெரும் வாழ வேண்டும் என்று நாட்டை உலகத்திலேயே 2வது இடத்தில் இருக்கிறது இந்தியா நான் நினைக்கிறேன். முதல்ல சைனாவா அப்படி நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஓகே செல்வங்களே, வணக்கம்.